नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द त्रैगुण्यात् भिन्नरूपं भवति हि भुवने हीनमध्योतमं यत् ज्ञानं श्रद्धा च कर्ता वसतिरपि सुखं कर्म चाहारभेदाः त्वक्षेत्रत्वं निषेवादितु यदितः पुनः त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनु भजनतो मंक्षुसिद्धो भवेयम् त्रैगुण्यात् भिन्नरूपं भवति हि भुवने हीनमध्योतमं यत् 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 मीन्स எந்த இங்கே வந்து சொல்கிறா ஞானம். ஓகே, திரைகுண்யாத் பின்ன ரூபம் பவதி ஹி புவனே ஹீன மத்தியோத்தமம் எத்து மூணு ஸ்டேஜை சொல்கிறா. இதெல்லாம் சொல்கிறா ஞானம் ஸ்ரத்தா ச கர்த்தா வசதிரபி சுகம் கர்ம சாஹார பேதாகா. எத்து எந்த ஞானம் ஞானமானது, ஞானம்னானது நாலேஜ், ஸ்ரத்தா ஸ்ரத்தான ஸ்ரத்தையானது, தட் மீன்ஸ் ஃபேத்து. அப்புறம் கர்த்தாச்சா கர்த்தான செய்யறவா, ஓகே டூவர் யார் பண்ணுறாவா. வசதிரப்பி வசதினா இருக்கிற இடமானது, சுகம் சுகமானது ஹாப்பினஸ்ஸு, கர்மா செய்யப்பட்ட கர்மாவானது, தட் மீன்ஸ் ஆக்ஷன். ஆகார பேதாக விதவிதமான ஆகாரங்கள், ஓகே பலவிதமான ஆகாரங்கள் எல்லாம் எப்படி உண்டாயிருக்கு, திரைகுண்யாது அதில் மூணு குணங்களால் கூடியது இல்லையா. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஞானமாகட்டும், ஸ்ரத்தையாகட்டும், கர்த்தாவாகட்டும், இல்லை நம்ம இருக்கிற இடமாகட்டும், சுகமாகட்டும், துக்கமாகட்டும், செய்யறவாகட்டும், எதானாலும் எல்லாமே வந்து ஆகாரமாகட்டும் எல்லாமே வந்து அந்த மூணு குணங்களால் கூடியது. ஸோ எது பண்ணினாலும் அதெல்லாம் சத்வகுணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தமோ குணம் இருக்குது. இந்த மூணு குணங்களால் உண்டானது. அதனால என்ன ஆகிறது, சத்வகுணம் அதிகமாக இருக்கிற இதை செய்தா என்ன இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் அது வந்து ரொம்ப உத்தமமாக இருக்கான். ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறத செய்யறது என்னது, அது மத்தியமமாக இருக்குது. தமோகுணம் அதிகமாக இருக்கிறத செய்யறதெல்லாம் ரொம்ப ஹீனமாக இருக்குது. தட் மீன்ஸ் சுப்பீரியாரிட்டி. நல்லா சத்துவகுணமாக இருக்கிறது அதில் செய்யறதெல்லாம் சுப்பீரியாரிட்டியாக இருக்குது. அப்புறம் வந்து ரஜோகுணமாக இருக்கிறதுலாம் மீடியோக்ரிசிட்டியாக இருக்குது. தமோ குணமாக இருக்கிறதுலாம் இன்ஃபீரியாரிட்டி. இந்த மாதிரி மூணு குணங்கள் கூடியதாக இருக்குது. ஹீன மத்தியோத்தமம் எது, ஹீன மத்தியம்னா தமோ குணம், ஹீனமாக ஆனது தமோ குணத்தோட சேர்ந்து போகிறது. மத்தியமமாக இருக்கிறது வந்து ரஜோகுணத்தோட சேர்றது, உத்தமமாக இருக்கிறது வந்து சத்வகுணத்தோட சேர்ந்து போகிறது. ஸோ எங்கேது இந்த புவனத்தில் பவதி இப்படி இருக்குது சொல்லி சொல்கிறான். ஸோ மூணு குணங்களால் தான் எல்லாமே உண்டாயிருக்கு. ஸோ இந்த மூணு குணங்களும் கலந்துருக்கிறதுனால தான் இந்த பூலோகமே இருக்குது, இந்த புவனமே இருக்குது. ஸோ சத்வகுணத்தோடு சேர்ந்ததெல்லாம் சத்துவமாக இருக்குது, மீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்ல உத்தமமாக இருக்குது சொல்கிறான். ரஜோகுணமாக இருக்கிறதெல்லாம் வந்து மத்தியமத்தில் இருக்குது, தமோ குணமாக இருக்கிறது ஹீனமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த புவனத்தில் அப்படி இருக்கான். பின்ன ரூபம் மூணு குணங்களும் பின்னம்னா கலக்காதைக்கு மிக்ஸ் ஆகாதைக்கு இருக்கிறது, அந்த பின்னமாக இல்லாதைக்கு இருக்கிறது தொக்ஷேத்திரத்துவம் நிஷேவாதித்து யதிஹா. பகவானே உன்னோட க்ஷேத்திரம், பகவானோட க்ஷேத்திரம் என்னது, வைகுண்டம் சொல்லலாம் பகவானோட க்ஷேத்திரம். ஸோ உன்னோட க்ஷேத்திரங்களில் போகிறதும் அங்கே ஒன்றை சேவிக்கிறதும் அந்த காரியம் எல்லாம் புனஹானா திரும்பவும் அகெயின் அண்ட் அகெயின். தொத்பரம் தத்து சர்வம் அந்த காரியம் எல்லாம் உன்னோட பரமாகவே இருக்குது, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாக இருக்கான். அந்த மாதிரி நைர்குண்ய நிஷ்டம் குணத்தில் சேர்த்த முடியாத நிஷ்டை. ஓகே, இந்த மூணு குணங்களும் கலந்து தான் எல்லாமே இருக்குது, செப்பரேட்டாக ஒன்றும் இல்லாதக்கு இருக்கிறது. பிராகா அப்படி சொல்கிறது என்னது, இந்த கர்மம் செய்கிறதெல்லாம் வந்து நான் என்னெல்லாம் கர்மம் பண்ணுறேன், அது ரஜோகுணமாக இருந்தாலும் சரி, தமோ குணமானாலும் சரி, சத்துவகுணமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி கர்மம் பண்ணினாலும் அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், உனக்கே நான் அர்ப்பணம் செய்கிறேன். அதெல்லாம் செய்கிறதாக அனுபஜனத்தோ நான் அதை சேவிச்சுண்டு, பகவானை சேவிச்சுண்டு எல்லாம் உனக்கே அர்ப்பணம் சொல்லி மங்ஷுனா வேகமாக ஃபாஸ்ட்டாக சித்தோ பவேயம் சித்தியை அடைவேன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறா. ஸோ எனக்கு சித்தி கிடைக்கணும்னா இந்த மூணு குணங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் சொல்லப்பட்ட மூணு குணங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. இது அல்லாதக்கு ஒன்றும் முடியாது, இந்த குணம் இல்லாதக்கு ஒன்றுமே முடியாது. அதனால ஹீனமாக இருக்கிற வஸ்து ஹீனமாகவே இருக்குது, மத்தியமாக இருக்கிற வஸ்து மத்தியமாக இருக்குது, உத்தமமான வஸ்து உத்தமமாக இருக்குது. ஸோ அது எதுவும் இல்லாதக்கே அது எந்த இதானும் சரி, எதர் சாப்பாடோ ஸ்ரத்தையோ பக்தியோ ஞானமோ பண்ணுறப்பட்டவாளோ கிரியை பண்ணவராளோ யாரானும் சரி,
எல்லாமே இந்த 3 குணங்களோட சேர்ந்து இருக்கிற போது நம்ம என்ன பண்ணணுமா, எல்லாமே உனக்கு அர்ப்பணம்னு சொல்லி பகவானுக்கு அர்ப்பிக்கணுமா. நம்ம தப்பு பண்ணினா கூட எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். அது அந்த மாதிரி அந்த குணத்துக்கு என்ன சொல்கிறா, நைர்குண்ய நிஷ்டம் சொல்லி சொல்கிறா. ஸோ குணமே இல்லாதது, நிஷ்டையாக இருக்கிறது. ஸோ அந்த நிர்குணத்தை நானும் செய்துண்டு எல்லாம் உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு உன்னையே சேவிச்சுட்டு இருந்தேன்னா நானும் வேகமாக சித்தியை அடைவேன், பக்தி மூலமாக நானும் சித்தி அடையலாம்னு சொல்லி பட்டதிரி சொல்லிக்கிறார். ஸோ எந்த குணமானாலும் சரி, நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் எல்லாமே உனக்கு அர்ப்பணம்னு சொல்லி நம்ம அந்த எந்த குணத்தையும் வச்சுக்காதே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டுனா நம்மளுக்கும் பகவானே அடையலாம் அப்படின்னு சொல்லி பட்டதிரி இந்த இதில் சொல்கிறான். त्वय्येवन्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टास्त्वदर्थं त्वद्भक्त्यै सेव्यमानानपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान् दस्यौ विप्रे मृगादिष्वपि च सममतिः मुच्यमानावमानस्पर्धा सूयादिदोषः सततमखिलभूतेषु सम्पूजये त्वाम्. त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टास्त्वदर्थं. हे गुरुवायूरप्पा भगवाने, त्वय्येव त्वय्येवन उगिट्टये न्यस्तचित्तः मनस्सु वच्चवना, भगवान्गिट्टे எப்போதும் மனசை கொடுத்தவனா இருக்கிறவன், சுகம் ரொம்ப சந்தோஷமா விசரன் இருந்துன்னு இருக்கிறத, சர்வச்சேஷ்டாக சர்வச்சேஷ்டா நம்ம என்னெல்லாம் சேஷ்டைகள் நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம ஆடுறோம் பாடுறோம் ஜபிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேஷ்டைகள் நம்ம பண்ணப்பட்ட ஒரு காரியங்கள். இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் துவதர்த்தம் உனக்காக நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. துவத் பக்தைஹி உன் பக்தர்கள்கிட்ட சேவியமானா, சேவியமானா அவள் யாரெல்லாம் உன்னோட பக்தராக இருக்கா அவளெல்லாம் சேவிக்கிறாளோ, உன்னை சேவிக்கிறாளோ அவள் தானே பக்தன்மார். சரித சரான் அவள் போன இடங்கள் எல்லாம், இந்த பக்தன்மார்னா இந்த இவெல்லாம் பெரிய பெரிய யோகிகள்லாம் யாரெல்லாம் எங்கெல்லாம் உன்னை தேடிட்டு போகிறாளோ அந்த இடமெல்லாம் புண்ணிய தேசான், புண்ணிய தேசங்களாம் இல்லையா. அவள் போயிட்டு தானே நம்மளுக்கு அந்த இடமெல்லாம் புண்ணிய தேசம்னு தெரியறது. ஸோ அந்த மாதிரி புண்ணிய தேசங்கள் எல்லாத்தையும் ஆශ්‍රயன் ஆශ්‍රயிச்சுண்டு, தட் மீன்ஸ் உன்னோட பக்தர்கள் போன எல்லா புண்ணிய தேசத்தையும் நான் ஆශ්‍රயிச்சுண்டு, தஸ்யவ்னா திருடமாறு, ஓகே, திருடுறவனா இருக்கட்டும், விப்ரே அது பிராமணனாவா இருக்கட்டும், மிருகாதிஸ்வபி மிருகங்களாகட்டும், எதானாலும் சரி, ஓகே, திருடனானா ஓகே, இல்லை அது அவன் பிராமணன் நினச்சாலும் ஓகே, இல்லை அது ஒரு மிருகமாக இருந்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கவாள்கிட்ட ச சமமதிஹி, அது யாராக இருந்தாலும் சரி அவாகிட்ட சமமதிஹி, சமானமான மத்தினா என்னது, ஈவன் மைண்டட்னஸ், ஓகே, எல்லாரையும் ஒரே மாதிரி பாவிக்கிறது. அந்த பாவத்தில் பாவிச்சுண்டு முஷ்யமானா வமானா ஸ்பர்தா அசூயாதி தோஷா. ஸ்பர்தானா போட்டி போடுறது, ஓகே, போட்டி போடுறது, அசூயானா பொறாமைப்படுறது, மான அவமானங்கள், இந்த மாதிரி உள்ள தோஷங்கள் எல்லாம் விட்டு விட்டு எப்போதுமே அவன் பிச்சைக்காரன், அவன் திருடன், இவன் பிராமணன் நல்லவன் அப்படியெல்லாம் நினைக்காதைக்கு, அந்த மிருகம் அப்படியெல்லாம் நினைக்காதைக்கு அந்த எல்லாமே அந்த அசூகை பொறாமை இதெல்லாம் விட்டுவிட்டு எல்லார்கிட்ட எப்படி அகில பூதேஷு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பூத வர்க்கங்கள்ல எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் துவாம் ஒன்னையே கண்டு எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கணும், நம்ம எல்லார்கிட்டையும் பகவான் இருக்கா, சம்பூஜையை பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு எப்போதுமே உங்ககிட்ட மனசுள்ளவனா இருக்கணும், ஓகே, நான் உன்னை எப்போதுமே நினைக்கணும், நான் எந்த வேலை செய்தாலும் அது உனக்கு அர்ப்பணம் செய்யணும், உன்னோட பக்தர்கள்கிட்ட எப்போது நான் போகணும், எங்கெல்லாம் உன்னோட பக்தர்கள் போனால் அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தை எல்லாம் நானும் போய் சேவிக்கணும், அந்த இடமெல்லாம் அதை ஆශ්‍රயிக்கணும். நான் என் எதில் யார் இருந்தாலும் சரி, அது திருடனானாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் ஒரே போல் நான் பாவிக்கணும், அதெல்லாம் உனக்குன்னு நான் நினைக்கணும், எல்லாம் நீ தான் நினைக்கணும். அதெல்லாதைக்கு போட்டி இல்லாமலோ அவங்ககிட்ட போட்டி போடாமல் பொறாமப்படாமல் அசூயை இல்லாதக்கு அவளை துவேஷிக்காதக்கு இருக்கணும். நான் அவளை மானம் அவமானம் இந்த மாதிரி எந்த கெட்ட எண்ணத்தோடய அவளை பார்க்காதக்கு எல்லாரையும் பார்க்கறத உன்னை தரிசிக்கிற மாதிரி எனக்கு தோணணும். அந்த மாதிரி எனக்கு நீ அனுகிரகத்தை பண்ணு, நான் உன்னை ஆශ්‍රயிக்கிறேன், உன்னை பூஜிக்கிறேன்னு சொல்லி பட்டதிரி சொல்கிறான். ஸோ அதனால் என்ன பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படியெல்லாம் கிடையாது, பகவானுக்கு எல்லாருமே ஒரே சமந்தான். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒருத்தரை பார்க்குறத எல்லார்கிட்டே அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கணும் நம்ம, இல்லையா, இல்லை இவன் பணக்காரன் இவன் ஏழை சொல்லி அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி மனசு எனக்கு இல்லாதக்கு யாரை பார்த்தாலும் அது ஒரு மிருகமானாலும் சரி, நல்ல பிராமண குலத்தில் பிறந்தவனானாலும் சரி, இல்லை தாரித்திரனாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டே நான்
உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं ह्युपास्तिं कुर्वन्नैकात्म्यबोधे झटिति विकसति त्वन्मयोऽहं चरेयं त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशः तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञं. त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदं तावदेवं ह्युपास्तिं. त्वद्भावः பகவானே உன்னுடைய பாவமாகவே இருந்துண்டு. யாவதேஷு இதுவரைக்கும் சொன்ன, இப்போ நம்ம மேலே சொன்னோமே, பிராமணனாகட்டும் திருடனாகட்டும் இல்லை மிருகங்களாகட்டும் என்னவானாலும் சரி, எத்தனையானாலும் சரி, ந விஷதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக, ந ஸ்புரதி உன் பாவம் ஸ்பஷ்டமாக தெரிஞ்ச போது, என்னது பாவம் ஸ்பஷ்டமாக தெரியறது மீன்ஸ் அது பிராமணானாலும் சரி, திருடனானாலும் சரி, சூத்ரனானாலும் சரி, மிருகமானாலும் சரி, எல்லாருக்குள்ள யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பகவான் தான் இருக்கா சொல்லி அது ஸ்பஷ்டமான போது என்னாருது, தாவதேவம். அப்போது ஹியுபாஸ்திம் குருவன் உங்கள்கிட்டே உபாசனை செய்துண்டு, மீன்ஸ் எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக தெரியறதுனால பகவானே உபாசனை செய்துண்டு, ஏகாத்ம போதே ஜட்டிதி விகசதி. ஏகாத்ம போதைன்னா வேகமாக ஒரு நாளைக்கு ஆத்மபோதம் நம்மளுக்கு கிடைக்கிறதா. எல்லாத்துலேயுமே நம்ம பகவானை பார்த்தாச்சுன்னா பின்ன நம்மளுக்கு கோவிலுக்கு போனதே இல்லை இல்லையா, எல்லா பகவத் ஸ்வரூபமாகவே அவளுக்கு தெரியுது. அதனால அந்த ஆத்மபோதம் கிடைக்கிறத தொன்மயா எல்லாமே என்னவா இருக்குது, உன்னோட மயமாகவே மாறிடுது. எல்லாமே நீயா, சர்வஸ்வம் நீயா, கிருஷ்ணனாவே இருக்கு எல்லா இடம். அந்த மாதிரி அகம் சரேயம் நான் இருக்கணும்ப்பா சொல்லி சொல்கிறான் இங்கே பட்டதிரி. எல்லாமே உண்மயமாகவே எனக்கு தெரியணும்னு சொல்லி எதுலேயுமே வேறுபாடு இல்லாதக்கு எல்லாம் நீதான்னு நான் புரிஞ்சுக்கணும். அதை தொத்தர்ம சியாசியா இந்த மாதிரி ஐக்கியாத்மிக தர்மத்துக்கு ஓகே தாவத்து கிமப்பின பகவன் பிரஸ்துதஸ்யா நான் செய்கிற போது, என்னது தர்மத்தை செய்கிற போது என்னெல்லாம் தர்ம மார்க்கத்தில் சொல்லியிருக்கா அதெல்லாம் செய்கிற போது அது யாராக இருந்தாலும் சரி, கிமப்பி பிரணாஷா எந்த கேள்வியும் வராமல் ஓகே அது நம்மளை காப்பாற்றுமா. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, எல்லாம் உண்மயமாக இருந்துட்டு ஐக்கியாத்மிக புத்தியோடு உன்னை உபாசனை பண்ணுற போது அவனுக்கு எந்த நாசமும் இல்லை இல்லையா, அவனுக்கு எங்கேருந்தும் பயப்படேண்ட அவசியம் இல்லை. தஸ்மாத் அதனால சர்வாத்ம நைவா எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு மம விபோ என்னோட பிரபுவான பகவானை எனக்கு மனோஜ்யம் பரமமான பக்தி மார்கா என்னத்தை கொடு கேட்குறா, உன்னை அடையறதுக்குள்ள பக்தி மார்க்கத்தை பிரதிஷா எனக்கு தான் சொல்லி கேட்குறா. ஸோ யாரை பார்த்தாலும் நீயாகவே எல்லாம் பகவத் ஸ்வரூபமாகவே நினச்சிண்டு உன்னை பகவானை உபாசனை செய்துட்டு இருக்கிறத எனக்கு ஆத்மபோதம் கிடைக்கிறத நான் உண்மயமாகவே மாறிவிடுறேன்னு சொல்லி சொல்கிறா. அதே மாதிரி தர்மத்தை நினைச்சுண்டு இருக்கிறவாளுக்கு ஒரு நாசமும் வராது, எதுக்கும் பயப்படண்டா அவளுக்கு, அவளை நீ காப்பாற்றுவாயின்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கும் நீ அந்த சுந்தரமான பக்தி மார்க்கத்தை கொடு சொல்லி பட்டதிரிங்க கேட்டுக்கிறா. ஸோ எல்லாத்துக்குமே பக்தி மார்க்கம் தான் வசதியை சொல்லி ஒரு ஸ்லோகத்துலேயும் சொல்லிகிட்டே வரா. அதான ஈஸியான மார்க்கம், ரொம்ப சுகமான மார்க்கம், மதுரமான மார்க்கமாக இருக்குது பக்தி மார்க்கம். அதனால் எனக்கு பக்தியை கொடுன்னு சொல்லி கேட்குறா. ஸோ பக்தி பண்ணணும்னா நல்ல ஆரோக்கியம் வேணும், அதனால் ஆரோக்கியத்தை இங்கே கூட கேட்டுக்கிறா. தம் சைனம் பக்தி யோகம் திரடயிதுமயி தே சாத்தியமாரோக்யமாயுஹு திஷ்ட்யா தத்ராபி சேவ்யம் தவ சரணமஹோ பேஷஜா ஏவ துக்தம் மார்க்கண்டேயோ ஹி பூர்வம் கணகநிகதித द्वादशाब्दायुरुच्चैः சேவித்வா வத்சரம் த்வாம் தவ படநிவஹைः द्रावयामास मृत्युं तं चैनं भक्तियोगं द्रढयितुमयि मे साध्यमारोग्यमायुः. தம் சைனம் பக்தி யோகம் இப்பேற்பட்ட பக்தி யோகத்தை அதை மே எனக்கு திரடயித்துமை ஓகே பக்தி பண்ணணும்னா என்ன வேணும், நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும், ஸ்திரமாக கொடுக்கணும். என்னதை கொடுக்குறா பகவான்கிட்ட கேட்குறா, சாத்தியம் ஆரோக்கியமாயுஹு சவுண்ட் ஹெல்த் ஆரோக்கியம் ஆயுசு இல்லை இதெல்லாம் இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும், அதை எனக்கு கூடுன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறா. திஷ்டியா அதிர்ஷ்டத்தால் தத்ராபி அது என்னது அப்போது சேவியம் தவ சரணமகோ உன் சரணங்களை நான் தினமும் சேவிக்கணும் இல்லையா. பகவான் நம்ம ஆரோக்கியத்தை கொடுத்தாச்சுன்னா நம்ம பகவானை சேவிக்கணும், இல்லாட்டாலும் சேவிக்கணும் கொடுன்னு சொல்லிவிட்டு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறத நம்ம சமயத்தை களையக்கூடாது இல்லையா. அதனால தினமும் சேவிக்கணும்.
எப்படி சொல்லி சொல்கிறா, எப்படின்னா பேஷஜா ஏவ துக்தம். ஓகே, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, ஓகே, அந்த உடம்பு சரியில்லாத கசப்பாக மருந்தை கொடுக்கறத விட அந்த மருந்துக்கு பதிலாக பாலை குடி, உன்னோட ஆரோக்கியம் நன்னாயிடுன்னு சொன்னால் அவன் எப்படி சந்தோஷப்படுவன் இல்லையா? அந்த மாதிரி அதில் என்னத்தானே அது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், பாலை குடித்தா க்யூர் மாறுது, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இல்லையா? அதே போல் பகவான் உன்னை நினச்சிட்டு இருந்தால் இந்த மாதிரி பக்தி யோகத்தை எனக்கு நீ திருடமாக கொடுத்தாயினா உன்னை நினச்சிட்டு இருக்கிறதே எனக்கு போரும், அதில் நான் பக்தியை சித்திப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறா. பூர்வம்னா முன்னால் ஒரு காலத்தில் மார்க்கண்டேய சொல்லப்பட்டவனோட கதையை சொல்கிறா. கணக நிகதிதா, கணிக்கிறதுனா ஜோசியர் சொல்கிறா இல்லையா? ஜோசியர் சொன்னபடி அந்த மார்க்கண்டேயனுக்கு எத்தனை வயசுனா துவாதசனா 12 வயசு, 12 இயர்ஸ். துவாதசாப்தாயு ருச்சைஹி, 12 வயசு வரை தான் இந்த குழந்தை இருப்பன்னு சொல்லி உயிரோட இருப்பன்னு சொல்லி ஒரு ஜோசியர் கணிச்சு கொடுத்துருக்கா. அப்போது உச்சைஹி ரொம்ப அதிகமாக, வத்சரம் 1 வருஷம் ஓடி போயிடுத்தான். ஓகே, அப்போ 1 வருஷம் குறைஞ்சுடுமே. அப்போ அந்த சமயம் அந்த 1 வருஷம் ஓடி போனது என்ன பண்ணியிருக்கா, துவாம் சேவித்வா, உன்னையே சேவை செய்து பகவானே நினச்சிட்டு பகவானுக்கு எத்தனை சேவை பண்ண முடியும் அந்த சேவையெல்லாம் பண்ணினதுனால தவ பட நிமஹைஹி, பகவானோட உன்னோட பட்ட சமூகம், பட்டம்னா அந்த வரா இல்லையா பிராணனை கொண்டு போகிறதுக்கு, ஸோ அந்த பட்ட சமூகத்தால் மிருத்யுவை திராவயா மாசா ஓட்ட செய்தாளாம். மார்க்கண்டேயனுக்கு 12 வயசு தான் ஆயுசுன்னு ஜோசியர் சொல்லியிருக்கா. 1 வருஷம் பகவானே திருடமாக சேவிக்கிறதுனால விஷ்ணு பட்டன்மார் வந்துட்டு யமதூதனை என்ன பண்ணுறாளாம், அதான் மிருத்யு, அவளை துரத்தி ஓட்டி விட்டாளாம். இந்த குழந்தைக்கு 12 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் என்னோட பிராணனை எடுக்க வந்திருக்கோன்னு யமபட்டன்மார் வரா. ஆனால் விஷ்ணு பட்டன்மார் என்ன சொல்கிறா, இவனுக்கு ஆயுசு அதிகம், என்னை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டு விட்றாளாம். ஸோ அந்த கதையை சொல்கிறா. ஸோ இங்கே வர பாகவத்தோட 11th ஸ்கந்தம், ஓகே, 11th கேண்டோ வரை இந்த இது முடியறது. இனி அடுத்த 5th ஸ்லோகத்துலேருந்து 12th ஸ்கந்தம் தொடங்குறது. ஓகே, 12th ஸ்கந்தத்துலேருந்து இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இதில் சொல்ல போகிறது. மார்க்கண்டேயஸ்சிராயுः சகலு புனரபி त्वत्परः पुष्पभद्रा तीरे निन्ये तपस्यन् अतुल सुखरतिः षट्तु मन्वन्तराणि देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवतिमरुन् मन्मथैर्मोहयिष्यन् योगोष्मप्लुष्यमाणैः न तु पुनरशकत् त्वज्जनं निर्जयेत् कः. மார்க்கண்டேயஸ்சிராயுः சகலு புனரபி त्वत्परः புஷ்பபத்ரா. ஓகே, இங்கே மார்க்கண்டேயனோட கதை 12th ஸ்கந்தம் தொடங்கிறது. ஸோ மார்க்கண்டேயரோடு சிராயுஹு, அவர் சிரஞ்சீவியாக இருந்துட்டு இருக்கிறத சகலு புனஹ அபி, திரும்பவும் அந்த மார்க்கண்டேயன் தொத்பரஹா, உன்னையே நினச்சிண்டு பகவானே நினச்சிண்டு புஷ்பபத்ரா தீரே, புஷ்பபத்ரா நதி தீரத்தில் தபஸ் பண்ணிட்டு இருந்தாளாம். பகவானே நினச்சிட்டு பல வருஷ காலம் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுல சுகரதிகி, அந்த தபஸில் அவர் என்னத்தை அனுபவிச்சா, பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாளாம். அதை அனுபவிக்கிற போது ஷட்டு மன்வந்தராணி, ஷட்டுனா 6 மன்வந்தரங்கள் ஆயிடுத்தான். அப்போ என்னாச்சு, ஒரு மன்வந்திரத்தில் ஒரு தேவேந்திரன் வரான், இந்திரன்லாம் மாறுவா இல்லையா? ஸோ இந்த இப்போ 7th மன்வந்திரம் தேவேந்திரஹா சப்தமஹா, 7th தேவேந்திரனோட ஆட்சி தொடங்க போகிறது. அப்போது அந்த மார்க்கண்டேயரை என்ன பண்ணுறானா, ஸோ யாராவது தபஸ் பண்ணினா அதை கலைக்கிறதா அந்த தேவேந்திரனோட வேலை. ஏன்னா தேவேந்திரனுக்கு பயம், அவனோட இடத்தை யாராவது எடுத்துன்னு விடுவாளோ பயம். அதனால யார் கட்டோரமாக தபஸ் பண்ணுறா அவன் தபஸ் எல்லாம் கெடுத்து விடுவேன் தேவேந்திரன். அதனால மார்க்கண்டேயங்கிட்ட சுரயுவத்தினா அப்சரஸ், சுரானா தேவலோகம், அங்கே இருக்கிற யுவத்திகள் யார், அப்சரஸ்களை மருத்துனா நல்ல காற்று, நல்ல ப்ளசண்ட் ப்ரீஸாக, ஆனால் வெதர் நல்லா இருக்கணுமே, ஸோ ப்ளசண்ட் ப்ரீஸு. மன்மதைஹி, மன்மதனையும் எல்லாரையும், அப்சர ஸ்திரீயே நல்ல காத்து, அப்புறம் மன்மதனை எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறானா தேவேந்திரன். எதுக்கு, மோகயிஷ்யன், அந்த மார்க்கண்டேயர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரை மோகிக்கிறதுக்கு வேண்டி அவர் எல்லாரையும் அந்த தபஸை கலைக்கணும்னு சொல்லி இவாள் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறானாம். யோகோஷ்ம புளுஷ்யமானைஹி, இவா எல்லாம் மார்க்கண்டேயனோட தபஸை தபஸ் பண்ணுறாள். இவெல்லாம் வர அந்த இடத்துல அவரோட தபஸோட உஷ்ணம், ஏன்னா அவர் ரொம்ப கठोரமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அந்த உஷ்ணத்தால் இவெல்லாம் தகிக்கப்பட்டு விடுறாளாம். இந்த வந்தவெல்லாம் அப்சர ஸ்திரீகளும் அந்த மன்மதனும் காற்று எல்லாமே அந்த சூடு பட்டு விடுறதாங்கலாம். புனகா திரும்பவும் என்னது, நான் அசகத்து, அந்த மார்க்கண்டேயரை யாரால அசைக்க முடியலை, அவரோட தபஸை கெடுக்க முடியலைன்னு சொல்லி சொல்கிறான். கஹா, யாரு தான் இந்த உலகத்தில் துவஜனம் உன்னோட பக்தரை நிர்ஜயேத்
ஜெயிக்க முடியும்னு சொல்லி கேட்குறா. யாரெல்லாம் உன்னை சரண் அடையிறாளோ அவெல்லாம் உன்னோட பக்தன்மார் இல்லையா, அந்த பக்தனை யாரால ஜெயிக்க முடியும் இல்லையா, அவளை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது, அசைக்கவே முடியாது சொல்லி பட்டதிரி சொல்கிறான். அந்த மாதிரி இங்கே மார்க்கண்டேயர் கட்டோரமாக தபஸ் பண்ணறதை அதை தடுக்கிறதுக்கு வேண்டி தேவேந்திரன் என்னெல்லாமோ ஐடியா போடுறான். அது ஒன்றும் அவனோட சக்ஸஸ் ஆகிறதில்லை. அப்படி பட்டதிரி சொல்கிறா, உன்னோட பக்தனை யாராலே ஜெயிக்க முடியாது குருவாயூரப்பா சொல்லி சொல்கிறா. பிரீத்யா நாராயணாக்கியः त्वमथ नरसखः प्राप्तवानस्य पार्श्वं तुष्ट्या तोष्टूयमानः स तु विविधवरैः लोभितो नानुमेने द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोद्भक्तितृप्तान्तरात्मा माया दुःखानभिघ्नः तदपि मृगयते नूनमाश्चर्यहेतोः. प्रीत्या नारायणाख्यः त्वमत नरसकः प्राप्तवानस्य पार्श्वं. प्रीत्याना ரொம்ப பிரீத்தியா ரொம்ப ஸ்நேகமா நாராயணாக்கியः, நாராயணனா துவம் நீ, அதுக்கப்புறம் என்ன பண்ண நரசகா, பகவான் யாரு நரனாவும் இருக்கா இல்லையா, நரனாரு அர்ஜுனனோட சகாவா இருக்கப்பட்ட நீ, பிராப்தவானஸ்ய ஓகே அந்த மார்க்கண்டேயன் பக்கத்தில் பகவான் என்ன கேட்குறா, துஷ்டியா தோஷ்டூயமானஹா சத்து, அந்த மார்க்கண்டேயர்கிட்ட அவரை கிட்டக்க வரா. அப்போ நான் மார்க்கண்டேயர் அவரை பார்த்து தோஷ்டூயமானஹா ரொம்ப சந்தோஷத்தை அடையிறானாம் பகவானை பார்த்ததுனால. அவரே ஸ்துதி பண்ணுறா மார்க்கண்டேயர். அப்போது பகவான் அவருக்கு என்ன விவித வரைகி, விதவிதமான வரங்களை கொடுக்கறதுக்காக லோபிதா கேட்குறலாம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு தரேன்னு சொல்லிட்டு. நானும் மேனே, அதுக்கு எதுக்கும் மார்க்கண்டேயர் நானும் மேனே அனுமதி தரலையாம். ஏன்னா எனக்கு எந்த வரும் வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் என்ன கேட்குறாளாம் இங்கே, திரஷ்டும் மாயாம் தொதியாம். ஏ குருவாயூரப்பா எனக்கு வரம் கேட்குறே, நீ அப்படி தரதானா உன்னோட மாயையை பார்க்கணும், அந்த வரத்தை மாத்திரம் எனக்கு கொடு சொல்லி கேட்குறான். புனகா கிலா, திரும்பவும் கேட்டாலாம் பகவான்கிட்ட, உன்னோட மாயையை தான் எனக்கு பார்க்கணும், ஏன்னா உன்னோட மாயையை பார்க்கறதுக்கு வேண்டி தான் நான் இருக்கேன் இப்போது, அதனால் எனக்கு அந்த வரத்தை மாத்திரம் கொடுன்னு கேட்குறான். பக்தி திருப்தாந்தராத்மா, பக்தினால திருப்தி அடைஞ்ச ஆத்மாவான அந்த பகவான் கேட்டுக்கிறாளாம். மாயா துக்கான பிக்னஹா, மாயையோடும் துக்கத்தையோடும் பிக்னஹா, அந்த துக்கத்தை தெரிஞ்சுக்காத்த அவருக்கு மாயனா என்னது தெரியாது, துக்கம்னா என்னது தெரியாது. ஏன்னா பல மன்மந்தரம் தபஸ் பண்ணிட்டு அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா இல்லையா, அதனால மாயனா என்னது தெரியாது, துக்கம்னா என்னது தெரியாது. அதனால அவர் கேட்டுக்கிறா, எனக்கு உன்னோட மாயை தெரிஞ்சுக்கணும், என்னது மாயை அதை மாத்திரம் எனக்கு காட்டு, அந்த வரத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறா. ஆச்சரிய ஹேதோஹோ நூனம், இது கண்டிப்பாக ஆச்சரியமா இருக்கே சொல்லி குருவாயூரப்பன் சொல்றான். ஏன்னா இத்தனை பகவானே கேட்கறத நல்ல வரத்தை கேட்டிருக்கலாம், அவர் அதெல்லாம் விட்டுவிட்டு மாயை என்னதுன்னா இந்த உலகம் இல்லையா, உலகத்துல படுற கஷ்டம் எல்லாம் தான் மாயை, அதை போய் கேட்குறாளே ஆச்சரியமா இருக்கே. ததபி மிருகயத்தை, அப்பேற்பட்ட வாளுக்கு மாயை துக்கம் என்னன்னு தெரியாத வாளுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அந்த ஆசையை கொடுத்ததும் யாரு, அதுவும் நீதான் இல்லையா, அதுவும் நீயே தான், அதே ஆச்சரியமா இருக்கு குருவாயூரப்பா சொல்லி சொல்கிறான். ஸோ எல்லாரும் வேற எல்லாமே வரத்தை கேட்பா, இவர் என்னடானா மாயை என்னது காட்டுன்னு கேட்குறாளே அது ஆச்சரியமா இருக்கு, அந்த ஆச்சரியமா உள்ள வரத்தை கேட்க வச்சதும் நீதான், அது அதை விட ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பட்டதிரி சொல்றா. யாத்தே त्वय्याशु वाता कुल जलदगल तोय पूर्णाति घूर्णत् सप्तार्णो राशिमग्ने जगति सतुजले सम्भ्रमन् वर्षकोटिः दीनप्रैक्षिष्टदूरे वटदलशयनं कञ्चिदाश्चर्यबालं त्वामेवं श्यामलाङ्गं वदन सरसिज न्यस्तपादाङ्गुलीकम् याते त्वय्याशु वाता कुल जलदगलत् तोय पूर्णाति घूर्णत् त्वय्याशु याते பகவான் அவருக்கு வரத்தை கேட்குறா இல்லையா, எனக்கு நீ மாயை காட்டு சொல்லி இவர் கேட்டுக்கிறா, திரும்பி போயிடுறானாம் பகவான். நீ திரும்பி போன பின்ன என்ன அர்த்தமங்க, வாத்தா குல, வாத்தானா காற்று, காற்று வீசுறதா, ஜலதகல, இப்போ காற்று வீசினப்போ மேகங்கள் எல்லாம் நிறைய மேகம் இருக்குது, அதுலேருந்து விழப்பட்டது என்னது, தோயகா, தோயானா தண்ணி, தட் மீன்ஸ் மழை, நல்ல மழை வருதான், நல்ல ஜோறு மழை வருது பெருசாக, பூர்ணா எல்லா இடம் நிறைஞ்சு விடுறதா அந்த மழை தண்ணினால. அதி கூர்ணத்து எப்படி இருக்கான், அதி கூர்ணத்துனா அத்தியான ஜலத்தால் நிறைஞ்சு போயிருக்கான், எல்லா இடமும் தண்ணி மயமாக இருக்கான். சப்தோனோ ராஷி மக்னே, சப்தம்னா 7 சமுத்திரம் எப்படியே இருக்குது,
நிறைய மழை காரணம் சமுத்திரமெல்லாம் பொங்கி வருதாம். அத்தனை தண்ணி நிறைஞ்சிருக்கு எல்லா இடம். ஜெகதி, இந்த ஜெகத்தெல்லாம் சமுத்திரமயமா இருக்கு. சத்து, அப்போ அந்த மார்க்கண்டேயரோ என்ன பண்றா, ஜலே, அந்த ஜலத்துல வருஷ கோட்டிஹி, கோட்டி வருஷங்கள் அந்த தண்ணியிலே இருக்காளாம். ஓகே, மழை வந்து ஜோர் மழையில எல்லாம் 7 சமுத்திரம் பொங்கி போயாச்சு. அந்த தண்ணிக்குள்ள கோடி வருஷங்கள் இந்த மார்க்கண்டேயர் இருக்கா. சம்பிரமன் எப்படி இருக்கா, அதுல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளாம் அந்த தண்ணியில, அப்படி இருந்துருக்கா. அதுக்கப்புறம் என்னது, தீனஹா, கோட்டி வருஷம் இருக்கிறதுனால தீனஹானா ரொம்ப உடம்பெல்லாம் சக்தி இல்லாம போயிடுது, வீக் ஆயிடுறா அவர். தூரத்துல இன்னும் காண்றது அவருக்கு என்ன பாக்குறா, வட்டதல சயனம், ஒரு வட்டபத்திர இலை பத்திரம்னா இலை, வட்டபத்திரத்துல ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கிறது பாக்குறா. கிஞ்சது ஆச்சரிய பாலம்னா ஒரு குழந்தை, ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கான் அது பார்க்கறதுக்கு. எல்லா இடம் ஜலமயமா இருக்கு. அந்த ஜலத்துல ஒரு குட்டி ஆலையில ஒரு குழந்தை, ஒரு பாலன் படுத்துனுங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கறதா. துவாம், ஒன்னை எப்படி இருக்கா பகவான் அங்க, நீ எப்படி இருக்கா, ஷாமலாங்கம், ஷாமல வர்ணத்துல, கருப்பு வர்ணத்துல இருக்கா அந்த பாலன் எப்படி இருக்கு, வதன சரசிஜா, வதனனா ஃபேஸு, அவனோட முகம் எப்படி இருக்கு, தாமரை பூ மாதிரி அழகா இருக்கான். அந்த முக பத்மத்துல நெஸ்தா வைக்கப்பட்டிருக்கான். என்ன வச்சுருக்கா, பாதாங்குலியம், பாதம்னா காலில் இருக்கிற அந்த அங்குலினா விரல், அது எப்படி இருக்கா, அதுவும் தாமரை மாதிரியே இருக்கான். அந்த மிருதுவான பாதத்தை அந்த குழந்தை என்ன பண்றதா, தன்னோட வாயில வச்சுருக்கான். அந்த மாதிரி ஒரு இலையில, அந்த பத்திரத்துல ஒரு குழந்தை ஆச்சரியமா படுத்துட்டு அந்த சமுத்திர தண்ணீரை வரதை இவர் பார்த்து ஆச்சரியப்படுறானாம். ஸோ அப்படி அந்த ஷாமலாங்கனா இருக்கிற பகவானை இவர் தரிசனம் பண்ணறா. திருஷ்ட்வா த்வாம் ஹ்ருஷ்டரோமா த்வரிதமுபகதஹ ஸ்ப்ரஷ்டுகாமோ முனீந்திரஹ ஸ்வாசேனாந்தர்நிவிஷ்டஹ புனரிஹ சகலம் திருஷ்டவான் விஷ்டபௌகம் பூயோபி ஸ்வாசவாதைஹ பஹிரனுபதிதோ வீக்ஷிதஸ்த்வத்கடாக்ஷைஹ மோதாதாஸ்லேஷ்டுகாமஹ த்வயி பிஹிததனௌ ஸ்வாஸ்ரமே ப்ராக்வதாசீத். திருஷ்ட்வா த்வாம் ஹ்ருஷ்டரோமா த்வரிதமுபகதஹ ஸ்ப்ரஷ்டுகாமோ முனீந்திரஹ. துவாம், பகவானே உன்னை அங்க திருஷ்டுவா பார்த்தா, எங்க பாக்குறா, அந்த சமுத்திரத்துல இல்லையா, 7 சமுத்திரம் பொங்கி எல்லாரும் ஜலமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு வட்டசாயி பத்திரத்துல பகவான் வருது, திருஷ்டுவா பாக்குறா மார்க்கண்டேயர். பார்த்தப்ப என்னது, ஹிருஷ்ட ரோமா, உடம்பெல்லாம் சந்தோஷத்தால புல்லரிக்கிறதாம் அவருக்கு. துவரிதம், வேகமாக என்ன பண்றா, உபகதஹா, அந்த குழந்தைகிட்ட வந்து ஸ்பிரஷ்டு காமஹா, காமன்னு ஆசைப்படுறா, என்னது அதை தொடணும்னு நினைக்கிறாளாம், ஆசைப்படுறா. யாரு, முனீந்திரஹா, அந்த முனியான மார்க்கண்டேயர். அப்ப என்னது, சுவாசேனா, அந்த குழந்தை சுவாசம் அளிக்கிறது இல்லையா, அந்த சுவாசம் அளிக்கிறது என்னது, உன்னோட சுவாசத்தால அந்தர்நிவிஷ்டஹா, அவர் என்ன ஆயிடுறா, அந்த குழந்தையோட அந்த மூச்சு காத்துல உள்ள போயிடுறாளாம், குழந்தைக்குள்ள போயிடுறா. புனஹா, திரும்பவும் என்னது, ரிஹா, உள்ளுக்குள்ள சகலம் திருஷ்டவான் பிஷ்ட பௌகம், அதுக்குள்ள அண்டச்சராச்சரங்கள் எல்லாம் பார்க்கறாளாம். ஏன்னா பகவானோட வயிற்றுக்குள்ள போயிருக்கா இல்லையா, அண்டச்சராச்சரம் எல்லாம் பார்க்கறாளாம் அங்க. பூயோபி, திரும்பவும் சுவாசவாத்தைஹி, அந்த குழந்தை சுவாசத்தை வெளியில விடுறது இல்லையா, இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். ஸோ எக்ஸலேஷன் பண்ணறது என்னது, பகிஹி, அவர் வெளியில வந்துடுறா. அனுபதிதஹா, குதிச்சுட்டு வெளியில வராளாம், மூக்குலேருந்து அப்படியே வெளியில வந்து விடுறா. வீக்ஷிதஹா துவத் கட்டாக்ஷைஹி, பகவானோட கட்டாட்சத்தால திரும்பி அவரு அந்த சுவாசம் வெளியில எடுக்கிறத வெளியில வந்து விடுறா. வந்து உன்னை பார்க்கறாளாம். பார்த்தப்ப என்னாருது, மோதாது, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாளாம் இந்த மார்க்கண்டேயர். ஆஷ்லேஷ்டாஷ்டு காமஹா, உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறத தொய் நீ என்ன பண்றா, பிஹிதத்தனம், அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாய். அவர் கையை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறத மறைஞ்சு விடுறா. ஃபர்ஸ்ட் தொடணும் நினைக்கிறத அவரோட சுவாசத்தால உள்ள போறா, பகவான் கட்டாட்சத்தால வெளியில வரா. அண்டச்சராசரம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. பகவானை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறத என்னாராம், அவர் மறைஞ்சு போயிடுறாளாம். அப்போ அந்த முனி சுவாசிரமே எங்க இருக்கா, தன்னோட ஆசிரமத்துல முன்னால எங்க இருந்தாலும், இந்த பிரளயம் எல்லாம் வரத்துக்கு முன்னால எங்க இருந்தா, இது எத்தனையோ மன்வந்தரம் ஆயாச்சு இல்லையா, பிராக்வதாசீத், முன்னால இருந்த போலேயே அந்த ஆசிரமத்துல இருக்காளாம் இப்போ. ஏன்னா அவர் கேட்டது என்ன, எனக்கு மாயான என்ன பார்க்கணும் இல்லையா, அதனால பகவான் அந்த மாயேனா என்னதுன்னு அவருக்கு காட்டி கொடுக்குறா. அவர் அப்படித்தானே வரத்தை கேட்கறா. அதனால மாயேனா என்னதுன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு திருப்பி அவர் இருந்த இடத்துக்கே அவர் போய் அங்கே இருக்காளாம் இப்போ. கௌர்யா சார்த்தம் ததக்ரே புரபிததகதஹ
त्वत्प्रिय प्रेक्षणार्थी सिद्धाने वास्य दत्वा स्वयमयमजरा मृत्युतादीन् गतो भूत् एवं त्वत्सेवयैव स्मररिपुरपि स प्रीयते येन तस्मात् मूर्तित्रयात्मकस्त्वं ननु सकलनियन्तेति सुव्यक्तमासीत् गौर्या साधं तदग्रे पुरभिदतगतः त्वत्प्रिय प्रेक्षणार्थी गौर्या साधं गौरी கூட கூடி ததக்ரே அந்த முனி முன்னால புரபினா புறத்தை எரித்தவன் யாரு சிவன் ஸோ சிவனும் கௌரியுமா சேர்ந்து வரலாம் கதஹா இங்கே வந்து தொத்பிரிய பிரேக்ஷனார்த்தி உன்னோட பிரியமான பக்தனான அந்த மார்க்கண்டேயனை பார்க்கணும்னு ரொம்ப அவளோடு இருந்தாளாம் சிவனும் பார்வதியும் ஸோ ரெண்டு பேரும் கூடி அவ அந்த மார்க்கண்டேயர் முன்னால் வரா சித்தேனே வாசிய தத்வா அவளுக்கு எல்லா சித்திகளையும் கொடுக்குறா சுயமா அயம் அந்த ஈஸ்வரன் பகவான் என்ன பண்ணுறா அஜரா மிருத்யுதாதீன் அஜரம்னா முதுமை இல்லாதது ஓகே ஓல்டேஜ் இல்லாதது மிருத்யுதாதீன்னா மரணம் இல்லாதது நோ டெத்து அந்த வரத்தை கொடுக்குறாளாம் யாருக்கு மார்க்கண்டேயனுக்கு கதஹா அப்படி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாவா ஏவம் இப்படி தொத் சேவையைவா உன்னோட சேவையினால ஸ்மர ரிப்பு அப்பி மன்மதனுக்கு குடி மன்மதனோட ரிப்புனா எனிமி யாரு மன்மதனோட எனிமி யாரு பரமேஸ்வரன் இல்லையா மன்மதனோட எனிமி தான் பரமேஸ்வரனுக்கு அப்படி ஒரு பேர் அப்போது அந்த பரமேஸ்வரன் கூட பிரீத்தியே அடையிறாளாம் இந்த மாதிரி ஒரு பக்தனை பார்த்து அவரும் சந்தோஷத்தை அடையிறான் ஏன்னா எதனால அந்த ஈஸ்வரன் பிரீத்தி அடையிறான் அதனால இங்கே வந்து மூர்த்தி திரையாத்மகம் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஷன் அது மூணுமே யாரு நீதான் சகல நியந்தகா அது எல்லாமே நியந்திரணம் பண்றவன் யாராக்கும் பகவான் இல்லையா உன்னோட அதிகாரத்துல நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காய் அப்படி சுவ்யக்தமாசித்து அது ஸ்பஷ்டமா இருக்குன்னு ஸோ இங்க என்ன பட்டதிரி சொல்றான்னா எல்லாமே நீதான் சிவனாவும் நீயாவே சிவனா இருக்காய் பிரம்மனாவும் நீதான் விஷ்ணுவும் நீதான் எல்லாமே நீயா இருக்காய் ஆனா விஷ்ணு ரூபத்துல இருந்து நீ என்ன பண்ற அதிகாரத்தை எடுத்துட்டு இருக்காய் கண்ட்ரோல் பண்றது அந்த நியந்திரணத்தோட அதிகாரத்தை நீ எடுத்துட்டு இருக்காய் சொல்லி எனக்கு இப்போ அது நன்னா ஸ்பஷ்டமாயிடுத்து குருவாயிரப்பா எல்லாமே நீதான் எனக்கு நான் புரிஞ்சுனுட்டேன் சிவன் வேற கிடையாது விஷ்ணு வேற கிடையாது எல்லாம் நீதான் சொல்லி நான் அதை புரிஞ்சுட்டேன்னு சொல்லி பட்டதிரி சொல்றாங்க त्रंशेऽस्मिन् सत्यलोके विधिहरिपुरभित् मन्दिराण्युर्ध्वमूर्ध्वं तेभ्योऽप्यूर्ध्वं तु माया विकृतिविरहितो भाति वैकुण्ठलोकः तत्र त्वं कारणा,भस्यपि पशुपकुले शुद्धसत्त्वैकरूपी सच्चिद्ब्रह्माद्वयात्मा पवनपुरपते पाहि मां सर्वरोगात् त्रंशेऽस्मिन् सत्यलोके विधिहरिपुरभित् मन्दिराण्युर्ध्वमूर्ध्वम् ஓகே அஸ்மின் சத்தியலோகே அந்த சத்தியலோகத்தை பற்றி சொல்கிறா சத்தியலோகத்தில் த்ரம்ஷே 3 அம்சங்கள் இருக்கா ஸோ சத்தியலோகம் வந்து 3 இருக்குது அங்கே யார் இருக்கா விதி ஹரி புரபித் விதினா பிரம்மா ஹரினா விஷ்ணு புரபித்னா புறத்தை எரித்தவன் யாரு சிவன் ஸோ பிரம்மா விஷ்ணு மகேஷன் இருக்கிற இடம் அதனால இங்கே வந்து இதுக்கு பிரம்மலோகம்னு ஒரு லோகத்துக்கு பேர் இன்னொரு லோகம் விஷ்ணு லோகம் இன்னொன்று கைலாசம் சிவலோகம் கைலாசம் அங்கே வந்து யாரெல்லாம் இருக்கா விதி ஹரி புரபித் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் இருக்கப்பட்ட இடங்கள் இங்கே வந்து மந்திரான் ஊர்துவம் மந்திரங்களாக இருக்கா மந்திரங்கள் அவள் இருக்கிற ஸ்தானங்கள் ஸோ பிரம்மாவோட மந்திரமாக இருக்குது பிரம்மலோகம் விஷ்ணுவோட மந்திரமாக இருக்குது விஷ்ணு லோகம் சிவனோட மந்திரமாக இருக்குது கைலாசம் இந்த மாதிரி 3 மந்திரங்கள் இருக்குது அதுக்கு மேலே ஊர்துவமாக அதுக்கு மேலே இருக்குது வேற ஒரு இடம் அது என்னது மாயா விகிருதி விரஹிதா மாயா விகாரங்களால் அது ஒன்றும் இல்லாத விதமாக அங்கே அந்த இடத்துல மாயகியே ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இடம் பேதமான ஒரு இடம் அது இது வைகுண்ட லோகா வைகுண்ட லோகம் சொல்லப்பட்ட ஒரு லோகம் இந்த லோகத்துக்கு மேலே இருக்கா அந்த லோகம் பாத்தி அங்கே இருக்குது தத்ரா அங்கே வந்து துவம் நீ காரணாம்பாஸ்யபி காரணத்தால் அந்த சமயத்தில் நீ அந்த லோகத்தில் இருக்காய் பகவான் இருக்கப்பட்ட இடம் அது அங்கே பசுபகுலன்னு கோபர்கள் குலத்திலேயும் சுத்த சத்வைக ரூபி சுத்த சத்வரூபமாக ரஜஸ் தமஸ் கலக்காதைக்கு வரும் சுத்த சத்வரூபத்தில் இருக்கப்பட்ட பகவான் எப்படி இருக்கா சச்சித் பிரம்ம துவயாத்மா சத்துனா சத்தியம் சித்துனா ஞானம்
ஸோ ஞானஸ்வரூபமா பிரம்மாவா ரெண்டும் இல்லாதக்கு ஒரே ஆத்மாவா ஒரே பரமாத்மாவா இருக்கப்பட்ட லோகம்தான் அந்த பகவான் இருக்கப்பட்ட மேல் லோகமா இருக்கிற லோகம். அந்த லோகத்தில் இருக்கிறப்பட்ட பவனபுரபதே குருவாயூரப்பா மாம் என்னை சர்வ ரோகத்திலேருந்தும் பாஹி காப்பாத்து சொல்லி கேட்டுக்கிறான். ஸோ 3 லோகத்தை சொல்றா, பிரம்மலோகம், சிவலோகம், விஷ்ணு லோகம். அதுக்கு மேலே இருக்கப்பட்ட லோகம் தான் வைகுண்ட லோகமா இருக்கு. அந்த லோகத்துல எந்த மாதிரி இதுவும் இல்லாதக்கு வரும் சத்துவமயமா இருக்கப்பட்ட லோகமாம் அது. அங்கே எந்த குணங்களும் எந்த மாயா விகாரத்திலேருந்து தனியாக இருக்கப்பட்ட பேதமாக இருக்கப்பட்ட லோகம். அந்த லோகத்தில் நீ இருக்காய். அந்த மாதிரி இருக்கிற பகவானே நீ எப்படி இருக்கா? சத்துவமயமாக இருக்காய். நீ அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கப்பட்ட பிரம்மா நீ ரெண்டா இல்லாதக்கு ஒரே ரூபமாக இருக்க, ஒரு பரமாத்மாவாக இருக்கப்பட்ட அந்த பகவான் என்னை நீ வியாதியிலேருந்து காப்பாத்து சொல்லி பட்டதறி கேட்டுக்கிறாங்க. करारविन्देन पदारविन्दं मुखारविन्दे विनिवेशयन्तं वटस्य पत्रस्य पुटेशयानं बालं मुकुन्दं मनसा स्मरामि. नारायण अखिलगुरो भगवन् नमस्ते. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा.